தேவேந்திரர் குல மக்களை தன் சுயநல அரசியல் லாபத்திற்காக தேவேந்திரர் குல மக்களை வேலியாக பயன்படுத்திய டாக்டர் கிருஷ்ணசாமியின் போலியான அரசியல் முகத்திரையை அன்றே கிழித்தெறிந்தார் மதிப்பிற்குரிய சகோதரர் ஜான் பாண்டியன். இப்படிப்பட்ட போலியான அரசியல் நடத்தும் டாக்டர் கிருஷ்ணசாமிக்கா உங்கள் ஓட்டு? சிந்திப்பீர் தென்காசி வாக்காளர் பெருமக்களே. குறிப்பாக டாக்டர் கிருஷ்ணசாமி புதிய தமிழகம் கட்சியினருக்கும் டாக்டர் கிருஷ்ணசாமிக்கும் ஜான் பாண்டியன் கேட்கின்ற எச்சரிக்கின்ற கேள்விகள். டாக்டர் கிருஷ்ணசாமி அவர்களே, நீங்கள் இதுவரை இந்த தேவேந்திர குல சமுதாயத்திற்காக என்ன செய்தீர்கள்? முதல் கேள்வி. அடுத்து, புதிய தமிழகம் கட்சி ஆரம்பித்த பொழுது தேவேந்திர குல மக்களுக்காக கொடுக்கப்பட்ட மூதாதையர்கள் கொடுக்கப்பட்ட அந்த கொடியை ஏன் அரசியல் கட்சி கொடியாக வைத்தீர்கள்? அதை வைத்து ஏன் மக்களை ஏமாற்றினீர்கள்? இதற்கு உங்களால் பதில் சொல்ல முடியுமா? இதுவரை நான் தலித் சமுதாயத்தை சார்ந்தவர் என்று சூளுரைத்த டாக்டர் கிருஷ்ணசாமி அவர்களே, இன்று தேவேந்திர குல மக்களை சமீப காலமாக கிட்டத்தட்ட ஒரு 6 மாதம் 7 மாத காலமாக நான் அட்டவணை பட்டியலில் இருந்து அவர்களுக்கு விடுதலை பெற்று தருவேன் என்று சூளுரைக்கின்றீர்களே, உங்களை ஒன்று நான் கேட்கிறேன், உங்களால் முடியுமா? நான் கேட்கிறேன், நீங்கள் மேடையிலே பேசிய பொழுது அட்டவணை விடுதலை பெற்று தருவேன் என்று மேடையிலே பேசிய பொழுது முதல்ல என்ன சொன்னீர்கள்? புதிய தமிழகம் கட்சியின் சார்பாக நடத்துகின்ற அட்டவணை பட்டியலுடைய கூட்டம் என்று சொன்னீர்கள். இது முதல் ஒன்று போதாதா ஏமாற்றுகின்ற வேலை? தேவேந்திர குல மக்கள் எல்லாம் ஒன்று திரண்டு வருவார்கள், பல லட்சம் மக்களை கூட்டுவேன் என்று சொன்னீர்களே, எங்கே கூட்டினீர்கள்? எங்கே லட்சக்கணக்கான மக்கள் சென்னையிலே காணவில்லை? எதற்காக எங்கு போனார்கள்? உங்களை ஏற்றுக்கொண்டார்களா? ஒரு சில புதிய தமிழகம் கட்சியை சார்ந்த நண்பர்கள் என்னை பற்றி கிரிட்டிசைஸ் பண்ணுகிறார்கள், என்னை பற்றி குறை சொல்கின்றார்கள். தலித் என்று சொன்னவன் யார் என்பதை முதலில் புரிந்து கொள்ள வேண்டும். இன்றும் சொன்னேன், அன்றும் சொன்னேன், எப்பொழுதும் சொல்லுவேன், இவன் வீர தேவேந்திர குலத்தான் என்று வரலாறு படைப்பது என்னால் என்பதை நீங்கள் முதலில் புரிந்து கொள்ள வேண்டும். கொடியங்குளத்தில் நான் அதை செய்தேன், இதை செய்தேன், அதை பெற்று தந்தேன், இந்த போராட்டத்தை என்ன போராட்டத்தை பண்ணினீர்கள்? மக்களை சாகடித்தீர்கள். மாஞ்சோலை பிரச்சனையில் முடிவெடுத்ததா? மாஞ்சோலையிலே கையெடுத்து மாஞ்சோலையிலே இருக்கின்ற மக்களை 17 பேர்களை பலி கொடுத்தீர்கள். நான் எந்தாவது இத்தனை 40 ஆண்டு காலத்தில் யாரையாவது தேவேந்திர குல மக்களை பலி கொடுத்திருக்கின்றனா என்பதை எண்ணி பாருங்கள். பலி கொடுத்தது மக்களை, தேவேந்திர குல மக்களை குறிப்பாக. அந்த நேரத்திலே தாமோதரனுடைய ஆட்சிப்படைகளே திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி இருந்த பொழுது, காவல்துறை அடித்து துவசம் செய்த பொழுது அங்கே இருக்கின்ற ஹாஸ்பிட்டலில் போய் ஒளிந்ததை நான் மறக்க முடியாது. அங்கே இருக்கின்ற ஹாஸ்பிட்டலில் போய் உள்ளே பூட்டிக் கொண்டு என்னை காப்பாற்றுங்கள் என்று சொல்லி கூக்குள் விட்டீர்களே, இதுதான் கிருஷ்ணசாமியுடைய வேஷம் என்பதை மக்களை நீங்கள் முதலில் புரிந்து கொள்ளுங்கள். வேண்டுமென்றால் கலெக்டர் ஆபீஸில் உள்ளே இருக்கின்ற ஆஸ்பத்திரிக்கு நான் அழைத்து செல்கின்றேன், அங்கு போய் விசாரிங்கள். இப்பேற்பட்ட பயந்தாங்குழியை வைத்துக் கொண்டு மேடையிலே பேசுவதை வைத்தும் இங்கே மீடியாவில் பேசுவதை வைத்தும் ஏமாற வேண்டாம். தேவேந்திர மக்களே, சிந்தித்து பாருங்கள். அரசியல் நாடகம் ஆடுகின்றார். நான் சிறையில் இருந்த பொழுது நான் வரக்கூடாது என்று அவர் வேண்டிக் கொண்டிருந்தவர். வந்துவிட்டால் நாம் இடம் வெற்றிடம் ஆகிவிடுமே என்று ஏங்கிக் கொண்டிருந்தவர். வந்தேன், வெற்றிடமானால் இப்பொழுது என்ன செய்வது என்று புரியாமல் புலம்பி திரிந்து கொண்டு மக்களை ஏமாற்ற துணிந்து விட்டார். மக்களை சிந்தித்து பாருங்கள். தேவேந்திர மக்களே, சிந்தித்து பாருங்கள், சிந்தித்து செயல்படுங்கள். ஒரு சில அயோக்கியர்கள் அவரோடு இருந்து கொண்டு அவரிடம் போய் ஐயா சாமி என்று எசமான் வேஷம் போடுகின்றே மடையர்களை நான் உங்களை கேட்கின்றேன், எதற்காக அவரை பார்த்து ஐயா 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 என்று அவரிடத்திலே வேஷம் போடுகிற உங்களுடைய நோக்கம்தான் என்ன? கேவலமாக இல்லை? அவருக்கு உனக்கு ஐயாவா? அவர் உங்களுக்கு அப்பனா? இதையெல்லாம் சிந்திக்க மாட்டீர்களா? உண்மையான தமிழர்களாக இருங்கள், உண்மையான தேவேந்திரராக இருங்கள், தலித்தாக இருக்க வேண்டாம். அன்றும் சொல்வேன், இன்றும் சொல்வேன், என்றும் சொல்வேன், நாம் தேவேந்திர குல சமுதாயத்தை சார்ந்தவர்கள், வீரமிக்கவர்கள் என்பதை நான் கிட்டத்தட்ட எத்தனையோ ஆண்டுகள் நான் பிரச்சாரம் செய்து கொண்டிருக்கிறேன். சிந்திக்கவே மாட்டீர்களா? சிந்தித்து செயல்படுங்கள். எனக்கு அவர் பதில் சொல்லட்டும், நான் காத்திருக்கேன் பதில் கூறுவதற்கு. எந்த அரசியலுக்கு அவர் போனாலும் போகட்டும், அதை பற்றி எங்களுக்கு கவலை. மக்களை ஏமாற்ற வேண்டாம், மக்களை நீங்களும் ஏமாற வேண்டாம்.
என்பதை மட்டும் ஒன்றே கடைசியாக இன்னொன்று சொல்லுகிறேன். கட்சி கொடியை நியமனம் செய்ய சொல்லுங்கள், சமுதாய கொடியை தொடக்கூடாது என்று சொல்லுங்கள், பார்க்கலாம் தேவேந்திர மக்களே. அவர் அப்பொழுது அவருடைய உண்மை முகம் உங்களுக்கு நன்றாக தெரியும். அவர் சமுதாயத்தை வைத்து ஏமாற்றுகின்றார், சமுதாய கொடியை பிடித்து அரசியல் செய்கின்றார். ஏமாற வேண்டாம் மக்களே. சிந்தித்து செயல்படுங்கள். சந்தித்து சேவை செய்ய தமிழக மக்கள் முன்னேற்ற கழகம், அகில இந்திய தேவேந்திர குலமாகிய நான் இருக்கின்றேன்.